ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்ரி இன்டெக்ஸ் வந்து நம்ம போயிருந்தோம். ஸோ அதை பற்றி ஒரு வீடியோ தான் வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அக்ரி இன்டெக்ஸ் வந்து கொடிசியாவில் கோயம்புத்தூரில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ தென்னிந்தியாவிலேயே வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸ்போ அப்படின்னு சொல்லலாம். ஸோ அக்ரிகல்ச்சருக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து நமக்கு டிஸ்பிளே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் இதுக்கு வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து நமக்கு அக்ரி எக்ஸ்போ இருந்துச்சு. ஸோ இந்த எக்ஸ்போவில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பைக் ஃபிட்டிங்ஸ், அதுக்கப்புறம் போர்வெல்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு மோட்டர்ஸ் இதெல்லாம் வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ இதில் என்னென்ன மோட்டார்ஸ் இருக்குது, ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 வெரைட்டி ஆஃப் மோட்டார்ஸ் வந்து இருக்குது. பம்பு மோட்டார்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து இப்போ ட்ரிப் இரிகேஷன்னா எந்த அளவுக்கு பண்ணணும், இப்போ வந்து போர்லேருந்து எந்த அளவுக்கு வந்து கொண்டு வரணும், ஸோ அந்த மாதிரி எல்லா பம்பும் வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ட்ரிப் இரிகேஷன்ஸ் வந்து ஸ்ப்ரிங்க்லர் எப்படி போடுறது, ஸோ இதெல்லாமே டிஸ்பிளேஸ் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு ஏதாவது பண்ணணும் அப்படின்னாவே வந்து நீங்கள் இந்த மாதிரி டிஸ்பிளே பார்த்தாவே நமக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ எந்த மாதிரி வந்து நம்ம பண்ண வேண்டியது இருக்குது, என்னென்ன பைப்ஸ் வாங்க வேண்டியது இருக்குது, ஸோ எந்த மாதிரிலாம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து டிஸ்பிளே தெரிஞ்சிடும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸ்போன்னு தான் சொல்லணும். ஸோ நீங்களும் வந்து விசிட் பண்ணுறதுக்கு வில்லிங் இருக்குது அப்படின்னா விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு விவசாயி மட்டும்தான் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஸோ விவசாயி இல்லாமல் மற்றவங்களும் வந்து பார்க்கலாம். ஏன்னா நீங்கள் நாளைக்கு வந்து ஏதாவது இந்த மாதிரி ஒன்று போடணும் அப்படிங்கிறனாலும் வந்து இதை பண்ணிக்கலாம். இல்லை வந்து இதை பற்றி கொஞ்சம் அவேர்னஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து நம்ம பண்ணலாம். ஸோ என்னென்ன சின்ன சின்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் பாருங்கள், நமக்கு வந்து ட்ரிப் இரிகேஷன் போடுறதுக்கு உண்டான சின்ன சின்ன பார்ட்ஸ், ஸோ என்னென்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்குது, எந்தெந்த இடத்துல வந்து எதாவது யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. ஸோ எந்த இது யூஸ் பண்ணால் எவ்வளோ தூரத்துக்கு போகும் அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஸோ இது ஃபில்டர், ஸோ எப்படி வந்து ஃபில்டர் பண்ணுறோம், இப்போ வந்து நிறையா வந்து சாண்ட் ஃபில்டர்ஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ அந்த சாண்ட் ஃபில்டர்ஸ்லாம் வந்து எப்படிலாம் வந்து ஒர்க் ஆகுது, ஸோ இதில் வந்து நமக்கு உள்ளே வந்து எந்த மாதிரி ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க, ஸோ நெட்டு ஸ்க்ரீன் ஃபில்டர் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை வந்து நிறையா மல்டிபிள் லேயரில் வந்து யூஸ் பண்ணுறாங்களா, அதுக்கப்புறம் ஐஓடி பேஸ் பண்ணி வந்து நம்ம ஃபுல்லாக ஆட்டோமேஷன், ஸோ எப்படி வந்து நம்ம ஒரு விவசாயத்தை வந்து ஆட்டோமேஷன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஃபுல் டெமோ வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்க வந்து நிறையா அந்த மொபிடெக் அவங்க தான் வந்து பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் மொபைல்லேயே வந்து எல்லா இரிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ வந்து ஹியூமிடிட்டி இருக்குது, எவ்வளோ வந்து ஈரப்பதம் இருக்குது, ஸோ இந்த ஈரப்பதம் வந்து பேஸ் பண்ணி மாய்ஸ்சர் கண்டென்ட் எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி எப்படி வந்து தண்ணி பாய்ச்ச முடியும். ஒரு சில டைம்லாம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக தேவைப்படாது, அந்த இடத்துல வந்து நம்ம தண்ணி பாய்ச்சிட்ருப்போம். ஸோ அப்போ தண்ணி வேஸ்ட் ஆகும். இதே வந்து தண்ணி வந்து தேவைப்படுற இடத்துல தண்ணி பாய்ச்சாமல் இருப்போம், அப்போ வந்து பயிர் வேஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து மினிமைஸ் பண்ணுறக்காக தான் வந்து இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நிறைய ஆட்டோமேஷன் ஐஓடி பேஸில் வந்து இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் நிறைய ஆட்டோமேஷன்ஸ் வந்துருக்கு. ஸோ அதை பற்றி எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய மிஷினரிஸ், ஸோ நம்ம வந்து ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணுறக்கு, அதாவது அறுவடை செய்யறதுக்கு வந்து நிறைய மிஷினரிஸ் இருக்குது. அந்த எல்லா மிஷினரியுமே வந்து இதில் வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறனா கூட யூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய கம்பி வேலி, இப்போ வந்து நம்ம தோட்டத்துக்கு போகிற கம்பி வேலியாகட்டும், ஸோ இதில் வந்து எந்த மாதிரி கம்பி வேலிலாம் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த ஒயர் மெஷ்ஷே பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆடு வளர்ப்போ இல்லை வந்து கோழி வளர்ப்போ இதுக்கெல்லாம் வந்து கூண்டு செய்யறக்கும் இந்த மாதிரி மெஷ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து எந்தெந்த மெஷ் எல்லாம் இருக்குது, ஸோ கோழி வளர்த்தோம்னா எந்த மாதிரி மெஷ் யூஸ் பண்ணணும், இது எல்லாமே வந்து நம்ம பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய மெஷ் எல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 3 இன்ச் பை 3 இன்ச் மெஷ்ஷு, ஸோ அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஹார்வெஸ்டிங்க்கு, அதுக்கப்புறம் வந்து நம்ம நிலத்த வந்து சரி பண்ணுறதுக்காக வந்து இந்த உழுகிறது மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் வந்து நிறையா மிஷினரிஸ் இருக்குது. ஸோ அந்த மிஷினரிஸ் எல்லாமே வந்து நம்ம டிஸ்பிளே வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டிராக்டர், ஸோ டிராக்டரில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது, நிறையா பவர் பேஸில் இருக்குது. ஸோ எந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறனால வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிளாக் கலரில் ஒரு டிராக்டர் வந்து நான் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து டிராக்டர்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ நிறையா கம்பெனிஸ் பார்த்திங்க அப்படின்னா கேப்டன், அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருந்துச்சு. குபோட்டோ, அந்த மாதிரி ஸ்வராஜ், ஸோ இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து இது போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மருந்தடிக்கிற மாதிரி ஒரு மிஷின்ஸு, இதெல்லாம் ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து மருந்தடிக்கிற மாதிரி நிறைய ட்ரோன்ஸு, ஸோ ட்ரோன் மூலமாக தான் வந்து இப்போ ஃபுல்லாகவே வந்து ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் கொடுக்குறக்கு ட்ரோன்ஸ்லாம் வந்து எந்த மாதிரி யூஸ் ஆகுது, ஸோ எவ்வளோ குவான்டிட்டி நம்ம வந்து இந்த ட்ரோனில் வந்து நம்ம பண்ண முடியும், எவ்வளோ ஸ்கொயர் மீட்டர்ஸ் வந்து கவர் பண்ண முடியும், எல்லாமே வந்து டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பரான ஐடியா வந்து கிடைக்கும் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா. ஸோ இது விவசாயம் சார்ந்தது மட்டுமே இல்லை, ஸோ ஒரு பேசிக்காக ஒருத்தங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் தான். ஏன்னா வந்து நம்ம ஒரு விவசாயியாக இருக்கிறோம், நமக்கு வந்து தேவைப்படுது அப்படிங்கிறக்காக இந்த எக்ஸ்போ போகணுங்கிற அவசியம் இல்லை. பொதுவாகவே ஜென்ரல் விசிட்டர்ஸ் எல்லாமே வந்து போகலாம். ஸோ ஜென்ரல் விசிட்டர்ஸ்க்கு வந்து 50 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க.
இதே வந்து நீங்கள் யாராவது இன்வைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரீ தான். ஸோ நமக்கு வந்து இன்விடேஷன் வந்திருந்தது. ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு ஃப்ரீ. மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ₹50 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா பொருள்கள் வந்து விற்கிறாங்க. விதைகள் விற்கிறாங்க. ஸோ நாட்டு விதைகள் நிறையா இருக்குது. ஹைப்ரிட் விதைகளும் இருக்குது. ஸோ இந்த வேறு விதைகள் எல்லாமே விற்கிறாங்க. நீங்கள் வந்து ஒரு மாடி தோட்டம் போடுறீங்க அப்படின்னாலும் சரி, இல்லை வந்து வேறு ஏதாவது காட்டுலலாம் போடுற மாதிரி இருந்தாலும், சின்ன சின்ன இடத்துல போடுற மாதிரி இருந்தாலும் இதெல்லாம் வந்து வாங்கிக்கலாம். நிறையா ஒயர் மெஷ் எல்லாம் வந்து இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து காட்டை சுற்றியும் போகிறக்கு, கம்பி வேலி போடுறக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எல்லா ரேட் கார்டு எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து எவ்வளோ பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஈஸியாக இருந்துச்சு. அதே மாதிரி மாடி தோட்டம் சம்மந்தமாக நிறையா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் பாருங்கள், செடியே வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வளர்த்தலாம் அப்படிங்கிற மாதிரி க்ரோ பேக்ஸு இதெல்லாமே வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்களும் வேணாலும் விசிட் பண்ணி பாருங்கள்.